सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्री महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्रादिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः ओंकारनिलयं देवं गजवक्त्रं चतुर्भुजं पिचण्डिलमहं वन्दे सर्वविघ्नोपशान्तये ஸ்மிருதமாத்ரோ கணேசானஹா பக்தசிந்தித பூரகா என்று வியாசபாரதத்தில் வியாசாச்சாரியால் மகாகணபதியினுடைய பெருமையை சொல்றார். தெய்வங்கள்லாம் கொண்டாடப்படுகின்ற இடத்துல தான் இருக்கின்றன. தெய்வங்களை கொண்டாடுவதற்கு வழிமுறைகள் தெரிய வேண்டும். வழிமுறைகள் தெரியலைன்னாலும் யார் வேணாலும் கொண்டாடலாம் அப்படின்னும் உள்ள ஒரு தெய்வம் மகாகணபதி. அதனால தான் நம்மளுடைய அரச மரத்தடியில் நதிக்கரையிலேருந்து ஆரம்பித்து பெரிய கோவிலில் ஆலயங்கள் எல்லாம் பார்த்தோம்னா பிரதான க்ஷேத்திரமாக உள்ள இடத்துல எல்லாம் மகாகணபதி பிரகாசிக்கிறார். மகாகணபதிக்கு பிரம்மணஸ்பதின்னு பெயர். ஒரிஜினலாக வேத ரீதியாக கவனித்தோம்னா அவரோட பெயர் பிரம்மணஸ்பதின்னு பெயர். மூலாதார க்ஷேத்திரத்துக்கு சுவாதிஷ்டான தேவதையாக பிரகாசிக்கிறார். மகாகணபதியினுடைய உபாசனை அப்படிங்கிறது தொன்று தொட்டு இந்த பாரத தேசத்தில் பிரசித்தமாக இருக்குது. அதில் இந்த சாத்தபுரம்ங்கிற சாத்வீகபுரம், சாத்தபுரம் அப்படின்னு சொல்கிறோமே தவிர இது இப்படி தான் இருந்திருக்கணும். ஏன்னா சாத்வீகமான ஒரு ஜனங்கள் வாழக்கூடிய நிலா வாழ்ந்த நதி பெயர். அந்த நதியினுடைய கரையில் அமைஞ்சதான ஒரு அழகான கிராமம், கல்பாத்தியை தொற்று இருக்கிற கிராமம் இது. பாலக்காடில் உள்ள 18 கிராமங்களில் ஒரு கிராமம் இது. இங்கே தொன்று தொட்டு ஒரு 400-500 வருஷம் முன்னாடியிலேருந்து நமக்கு தெரிஞ்சு, அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் முன்னாடியிலேருந்து இருக்கோ தெரியல, நமக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடியதான ஒரு சந்நிதி. இந்த பிள்ளையாருக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, இவர் தட்சிணாபிமுகமாக இருக்கார். பொதுவாக தட்சிணாபிமுகமாக தட்சிணாமூர்த்தி மட்டும்தான் இருப்பார். எங்கே பார்த்தாலுமே சில இடங்களில் காளி இருப்பார். மற்ற இடங்களில் பார்த்தா எந்த தெய்வமும் கிழக்க பார்க்க இருக்கும், அல்லது மேற்க பார்க்க இருக்கும், அல்லது வடக்க பார்க்க தான் இருக்கும். நம்மளுடைய சம்பிரதாயத்திலே தெற்க பார்க்க இருக்காதே அப்படின்னு தானே சொல்லுவோம் நாம். இவர் ஆனால் தெற்க பார்க்க இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மிருத்யுவை விரட்டக்கூடியவர், ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற காரணத்தினாலையும், சரித்திர ரீதியாக எடுத்தோம்னா ஒரு யோகீஸ்வரர் சித்த புருஷர் தரிசனம் பண்ண வந்தபோது கிழக்க பார்க்க இருந்த சுவாமி தான் இவர். நட சாத்தியாச்சேன்னு இவர் வருத்தப்படுறது, இந்த பக்கத்தில் உள்ள இந்த செவரானது இடிஞ்சு விழுந்து தெற்கு முகமாக திரும்பினுட்டார். அப்படி நடக்குமானால் உடுப்பி அப்படி தானே. உடுப்பியில் கிருஷ்ணரை போய் பார்த்தேன்னா இந்த பக்கமாக இருக்க மாட்டார், இவர் திரும்பி தான் இருப்பார். ஏன்னா அவர் அஷ்டதாசர்களில் ஒரு தாசர் ஹரிஜன வகுப்பை சேர்ந்தவர். அவரை உள்ளே விடக்கூடாது, அப்படி வரக்கூடாதுன்னு சொன்னதுனால அவர் வெளியில் நின்று பாடும்போது அவர் எங்கே நின்னாரோ அந்த பக்கம் திரும்பி விட்டார் கிருஷ்ணர் அப்படின்னு சரித்திரம். அது மாதிரி இங்கே பகவான் தரிசனம் கொடுத்து மகாவரதர். இதில் எப்படின்னா, நடுப்பில் இந்த பூஜை நடந்துகிட்டே வந்திருக்கிறதே, நடுப்பில் ஒரு காலத்தில் ஒரு பெரிய உபாசகர் இந்த பகவானை சாட்சாத்காரம் பண்ணியிருக்கார். அந்த சந்நிதிக்கு வந்தாலே தெரியும் அந்த பகவானுடைய ஒரு ஹிஸ்ட்ரி, உபாசகாலுக்கு புரியும் அது. அது மாதிரி இந்த பகவான் ஒரு மகானால சாட்சாத்காரம்னா நேர தரிசனம் கொடுத்துருக்கார் இந்த இடத்துலையே. ரொம்ப பெருசாக சொல்ல வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு பரீட்சையில் பாஸ் பண்ணணுன்னே ஒன்றுமே சொல்லலைண்ணா, இந்த பிள்ளையாருக்கு ஒரு குழக்கட்டை நைவேத்தியம் பண்ணுறேன்னு வேண்டிக்கோ பாஸ் ஆவேன்னு, அதே மாதிரியே பாஸ் ஆகி குழக்கட்டை நைவேத்தியம் பண்ணு எங்கேயோ இருக்கிறது. அவ்வளோ பிரசித்தமான பிள்ளையார் இவர். அவருடைய பிரதிஷ்டா தினம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி. அதை உற்சவமாக வச்சு இங்கே கொண்டாடின்னு வருது இந்த கிராமத்தில். அந்த சமயத்தில் ஒரு 10 நாள் விசேஷமாக கிராமோத்சவமாக நடக்கும். அது இடவம் 14 அப்படின்னு சொல்கிறது. அதை மலையாளத்தில் அது ரிஷபம் 14ன்னு அர்த்தம். வைகாசின்னு தமிழில் சொல்கிறோம், சம்ஸ்கிருதத்தில் ரிஷப மாசம்னு சொல்லுவோம். அந்த ரிஷபத்தை மலையாளத்தில் எடவம்னு சொல்லுவாள்.
அது 14ஆம் தேதி இந்த உற்சவம் நடக்கிறது. இந்த வருஷம் அந்த உற்சவம் மே மாதம் 19 ஆரம்பித்து 28ஆம் தேதி வரையில் நடக்கிறது. மே மாதம் 19ஆம் தேதி விசேஷமான பூஜைகள், 20, 21, 22 சிவலீலா, பரமேஸ்வரனுடைய மகிமைகளை வெளிப்படுத்தினதான சரித்திரங்கள். சிவபெருமான் ஆராத்தியமான தெய்வம், அத்தியவோச்சதி பக்தா பிரதமோ தெய்வியோ பிஷக் அப்படின்னு வேதமே சொல்கிறது. முழுமுதற் கடவுள் அப்படின்னு இன்னும் சொல்லப்போனால் அந்த லிங்காகாரமே சகல தேவதையினுடைய ஸ்வரூபம். இப்போ பெருமாள் கோவிலில் போனால் பெருமாளாக பார்க்குறோம், பிள்ளையார் கோவிலில் போனால் பிள்ளையாராக பார்க்குறோம், அம்மன் கோவிலில் போனால் பகவதியாக பார்க்குறோம், சிவன் கோவிலில் போனால் மட்டும் ஏன் லிங்கமாக பார்க்குறோம் அப்படின்னா ஆபாத்தால நபஸ்தலாண்ட புவன பிரம்மாண்டமா விஸ்புரத்து அப்படின்னு ஆகாசத்துக்கும் பூமிக்கும் அலாவீதான சரீரத்தோட பகவான் சர்வதேவதா ஸ்வரூபிணையாக இருக்கிறதுனால இன்றைக்கும் பார்த்தா ஆச்சரியமான விஷயம். அது என்ன விஷயம் அப்படின்னா, மகாவிஷ்ணுவனுடைய அவதாரங்கள், ராமர் கிருஷ்ணாதி அவதாரங்களை நாம் சொன்னாலும் முருகனோ கணபதியோ சாஸ்தாவோ இன்னும் சில தெய்வங்களோ நாம் வழிபடுறதை இன்றைக்கி எப்படி பண்ணுறோம் உபாசனா கிரமத்தில் என்ன, அந்தந்த மூல மந்திரத்தை ரீதியாக பண்ணுறது தாந்திரிக விஷயம். ஸ்லோகங்களை சொல்லி பண்ணுறது, மூல மந்திரத்தை சொல்லி பண்ணுறதுங்கிறது தாந்திரிகம். அந்தந்த மூல மந்திரத்தை சொல்லி பண்ணுறது தாந்திரிகம், ஸ்லோகங்களை சொல்லி பண்ணுறது ஆகமம். வைதீகம்ங்கிறது வேத மந்திரத்தை சொல்லி பண்ணுறது. அந்த வேத மந்திரங்களில் ருத்ரத்தை வச்சு தான் நாம் எந்த தெய்வத்துக்குமே பூஜை பண்ணுறோம். முருகனுக்கு பூஜை பண்ணாலும் ருத்ரன் தான், சாஸ்தாவுக்கு பூஜை பண்ணாலும் ருத்ரன் தான், கணபதிக்கு பூஜை பண்ணாலும் ருத்ரன் தான், சிவனுக்கு பூஜை பண்ணாலும் ருத்ரன் தான். ஏன்னா எல்லாம் பரமேஸ்வரனுடைய அம்சம் அப்படிங்கிறதுனால. அதுலேயும் இந்த மிருத்யுஞ்சய ஹோமம், எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் மிருத்யு பயத்தை போக்குறதான தெய்வம் மிருத்யுஞ்சயன் சிவபெருமான். மிருத்யுஞ்சயன்னு அந்த மந்திரமே சுகந்திம் புஷ்டிவர்தனம் திரியம்பகம் யஜாமஹே. 3க்கு முக்கண்ணனா உள்ள சிவபெருமான நான் யஜாமஹேன்னா யஜ பூஜனேன்னு தாத்து, நான் வணங்குறேன். எதற்காகனா சுகந்திம் புஷ்டிவர்தனம், நல்ல எண்ணங்கள் நல்ல ஆரோக்கியத்துக்காக. அது மட்டும் இல்லை, உருவாருக்கமியோ வந்தனான் மிருத்யோர் முக்ஷீய மாமிருதாத். பிராண வியோக காலத்தில் எப்படி வெள்ளிரி பழமானது கொடியை விட்டு விடுமோ அது மாதிரி என் சரீரத்தை விட்டு சிரமம் இல்லாமல் பிராணன் பிரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு. அது மாதிரி ஆவகந்தி ஹோமம் நடக்கிறது, சர்வ சமிருத்தியை கொடுக்கக்கூடியது. சந்தஸெல்லாம் எனக்கு ஞாபக சக்திக்கு மேதைக்கு வரணும். சரீரம் மே விசர்ஷனம், ஜிஹ்வா மே மதுமத்தமா, கர்ணாபியாம் பூரி விஸ்ருவம், பிரம்மணः கோஷோசி மேதையா விஹிதா, ஸ்ருதம் மே கோபாயா. இதெல்லாம் அந்த மந்திரத்தில் பிரார்த்தனை. என் சரீரமானது ஆரோக்கியமாக இருக்கணும், என் வாக்கானது மதுமத்தமா தேன் ஒழுகிறா மாதிரி இருக்கணும், என் காதுகளானது எப்போதும் மங்களத்தையே கேட்கணும். கர்ணாபியாம் பூரி விஸ்ருவம் அப்படின்னு. இது இன்னும் நிறைய வாசாகும் சிம மகாவஷ்சா அன்னபானேச்ச சர்வதா, நிறைய அன்னபானங்கள், வஸ்திரங்கள், சமிருத்திகள், பசு சமிருத்திகள், தன சமிருத்திகள், தானிய சமிருத்திகள் ஏற்படணும்னு எல்லாம் வேத மந்திரத்தினால பிரார்த்தனையாக உள்ள ஹோமங்கள் இல்லாமல் விசேஷமாக இந்த 10 நாளில் நடக்கிறது. தனியாக பஜனைகள்லாம் நடக்கிறது. அதனால் தெய்வங்கள் எந்த இடத்துல கொண்டாடப்படுகிறதோ அந்த இடத்துல தான் சாநித்தியம் வரும். எதுக்கு இதெல்லாம் திருப்பி திருப்பி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், எங்கே இருட்டு இருக்கோ அங்கே விளக்கு ஏற்றுறோம், எங்கே குப்பை இருக்கோ அங்கே பெருக்கிறோம், எங்கே பாவம் இருக்கோ அங்கே புண்ணியம் பண்ணுறோம், எந்த இடத்துல தெய்வத்தை வழிபடுறோமோ அந்த இடத்துல சாநித்தியம் விருத்தியாகும். சாநித்தியம் விருத்தியானா தெய்வ சாநித்தியம் இன்மைங்கிறது விலகும் அந்த இடத்த விட்டு. இப்போ பாபம்னு ஒன்று தனியாக கிடையாது, இங்கே இருட்டுன்னு ஒன்று தனியாக கிடையாது. இப்போ யாருக்காவது இருட்டு கேட்டால் சொல்ல தெரியுமா? வெளிச்சத்துக்கு சோர்ஸு லைட்டு, இருட்டுக்கு சோர்ஸ் என்ன, எங்கேருந்து வருது இருட்டு அப்படின்னு கேட்டால் எங்கே வெளிச்சம் இல்லையோ அங்கே இருட்டு. அது மாதிரி எங்கே தெய்வத்தோட ஒரு மகிமை இல்லையோ அங்கே கஷ்டங்கள் வர்றது, எங்கே மனசில் சுகம் இல்லையோ அங்கே துக்கம்ங்கிறது இருக்குது. அதனால் நாம் சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதுன்னா, இருட்டாக இருக்கிற இடத்துல விளக்கேற்று, குப்பையாக இருக்கிற இடத்துல பெருக்கு, எங்கே ஆரோக்கியம் இல்லையோ அங்கே ஆரோக்கியத்தை வர வழி. ஆரோக்கியம் இன்மை தான் ரோகம்ங்கிறது, அது மாதிரி மனசாந்தி இன்மை தான் துக்கம்ங்கிறது.
இந்த தெய்வத்தை வழிபட அந்த மந்திரங்களை திருப்பி திருப்பி சாண்டிங் பண்ண பண்ண அந்த சாநித்தியம், ஏன்னா மந்திராதீனந்து தெய்வத்தம்னு சாஸ்திரம். அந்த விசேஷமான வைபவங்கள் நடக்க போகிறது. பாரத தேசத்தில் உள்ள ஆஸ்திக மகாஜனங்கள், பிரத்யேகமாக கேரளா மகாஜனங்கள், அதுவும் பிரத்யேகமாக பாலக்காடு ஜனங்கள், அதுவும் சாத்தபுரத்து வாசிகள் எங்கே இருந்தாலும் இந்த உற்சவத்தில் கலந்துண்டு சரீரம் மூலமாகவும் கலந்துக்கணும், திரவியம் மூலமாகவும் கலந்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு காரியத்தை எடுத்து போட்டு செய்கிறதெல்லாம் அவ்வளோ சுலபம் இல்லை. இந்த பொறுப்பேற்றுக்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை. பணத்தை எங்கேருந்தாவது அனுப்பிச்சுட்றா, பொறுப்பு எடுத்து செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. நம்ம வாத்தியார் மாதிரி உள்ளவா, அந்த கமிட்டியில் உள்ளவாள்லாம் சேர்ந்து தான் பண்ணுறார். குட்டிகள்லாம் எங்கே இருந்தாலும் பணத்தை அனுப்பிச்சு கொடுத்து இந்த உற்சவங்கள், நீங்கள் பணத்தை அனுப்பிச்சா மட்டும் போகாது, குழந்தைகள் அழிச்சுன்னு வந்து ஒரு 2 நாள் இதை தரிசனம் பண்ணி மகாவரதரான பிரசன்ன மகாகணபதியினுடைய பரிபூர்ண கிருபை அடையணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். விக்ன விநாயக மூர்த்திக்கு ஜெய். அடுத்து